ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सकनौ भुनक्तु सक वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः சாந்தோக்கிய உபனிஷத் இதுல ஆறாவது தியான பிரம்மத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். புத்தியை அது இரண்டாவது மந்திரம். முதல் மந்திரம் தியானம் வா சித்தாத் பூயக தியாயதீவ பிருத்திவி தியாயதீவாந்தரிக்ஷம் தியாயதீவத்யௌஹோ தியாவத்தீவ ஆபக தியாயந்தீவ பர்வதாக தேவமனுஷ்யாः தஸ்மாத்ய இக மனுஷ்யாணாம் மகதாம் प्राप्नुवन्ति ध्यान आपादतगुंशा इवैव ते भवन्ति अत ये अल्पाः कलहिनः पिशुनाः उपवादिनः ते अथ ये प्रभवः ध्यान आपादागुंशा इवैव ते भवन्ति தியானம் உபாஸ்மேதி. இந்த ஆறாவது பகுதியில் தியான பிரம்ம வித்யா. இதுவரைக்கும் நாரதருக்கு சனத்குமாரர் ஒரு மெத்தட் எடுத்து டீச் பண்ணிட்டு வராரு. 15 ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்திருக்கோம். அதுல அவர் தனக்கு தெரிந்த விஷயங்களை நாரதர் கூற, நீ கத்து வச்சிருக்கிற விஷயங்கள் அனைத்தும் வெறும் சப்தம் மாத்திரமே, நாமம். அதை விட மேலானது வாக், இந்திரியம். அப்ப அதை விட மேலானது வாக்குதான் பிரம்மம்னு உபாசனை பண்ணு. அப்ப அது சக்காம பலன், நிஷ்காம பலன். நிஷ்காம பலனாக நாரதர் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வாக்குக்கு மேலானது எதா ஃபர்ஸ்ட் நாமத்தை கேட்பாரு, அதுக்கப்புறம் வாக்குன்னு சொல்லுவாரு. அப்ப வாக்குக்கு விட மேலானது எதா இருக்குன்னு கேட்கும்போது இச்சா சக்தி, மனம், இச்சா சக்தி சொல்லுவாரு. அப்புறம் அதுதான் பிரம்மம் உபாசனை பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாரு. அப்ப அது பிரம்மம் உபாசனை பண்ணதுக்கு அப்புறம் சக்காமா பலனாக பண்ணாம நிஷ்காமா பண்ணும்போது அந்த நாரதர் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு உண்டான குவாலிபிகேஷன் அந்த மனம் பெறுகிறது. அப்போ அவர் கேட்பாரு, பண்ணி முடிச்சுட்டு கேட்பாரு, மனதை விட மனது மீன்ஸ் இந்த இச்சா சக்தி விட மேலானது எது இருக்கு அப்படிங்கும்போது சங்கல்பம் அப்படின்னா சரி எது தவறு எதுன்னு விவாகம் செய்கிற சக்தி தான் சங்கல்பம். அது அதை விட மேலானதுன்னு சொல்ல, அதை பிரம்மம்னு உபாசனை பண்ண, அதை பண்ணிட்டு நிஷ்காமா பண்ணிட்டு வரும்போது அவர் நாரதர் அடுத்த ஸ்டெப்புக்கு குவாலிஃபை ஆகிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, சங்கல்பத்தை விட மேலானது எதுன்னு கேட்க, சித்தம் சரியாக புரிந்து கொள்ளுதல், சூழ்நிலைகளை சரியாக பொருள்படுத்துதல். நம்ம சுத்தி ஒரு சூழ்நிலை அமையும் போது இதுதான் அப்படிங்கிறது சரியாக பொருள்படுத்துதல், அதுதான் சித்தம். அது பிரம்மம்னு உபாசனை பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாரு. அதையும் பண்ணி முடிச்சதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம ஆறாவது தியானம். தியானம் தான் சித்தத்தை விட தியானம் சிறந்தது. அதனால தியானம் பிரம்ம மீறி உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, தியானத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம முதலே பார்த்தோம், இங்க சொல்ற ஒரு வேர்டும் அதனுடைய நேரடியான பொருளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப தியானம் அப்படின்னா இந்த இடத்துல மன அமைதின்னு எடுத்துக்கணும். மனதை ஒருமுகப்படுத்துதல் தான் தியானம்ங்கிற அர்த்தம் இருந்தாலும், இந்த இடத்துல அதன் மூலியமாக கிடைக்கிற மன அமைதி. அப்ப அந்த மன அமைதி சரியா இருந்தா தான், நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல போய் பாருங்க. மன அமைதி சரியா இருந்தா தான் சூழ்நிலைகளை சரியாம புரிந்து கொள்ள முடியும். சூழ்நிலைகளை சரியா புரிந்து கொண்டா தான் சரி எது தவறு எதுன்னு அவனுக்கு உண்மையாலும் தெரிய போகுது. உண்மை எது சரி எது தவறு எதுன்னு தெரிஞ்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆசைப்பட முடியும். ஆசைப்பட்டானா தான் அது சரியான வாக்கு வாயிலிருந்து வரும். இது ரிவர்ஸ். அதுக்கப்புறம் தான் நாம அவனுடைய வாக்குல இருந்து வர்றது எல்லாமே கரெக்டா இருக்கும்.
அவனுடைய பேச்சு சரியாக இருக்கும். செயல்பாடுகள் எல்லாமே. வாக்கு மட்டும் இல்ல. செயல்பாடுகள், கர்மங்கள். அவன் செய்ற கர்மங்கள், வாச்சிக்க, காய்க்க, எல்லா கர்மங்களும் சரியாக அமையும். எது சரியா இருந்தா? மனம் அமைதியா இருந்தா. எல்லாமே சரியாயிரும். அப்ப இவரு நம்ம பார்க்க வேண்டிய இடம் இந்த இடத்துல மந்திரத்துல, இவரு என்ன சொன்னாரு? எல்லாமே தியானம். அதுக்கு 2 உதாரணங்கள் காமிக்கிறார் இறைவன். எல்லாமே பாரு, உன்னை சுத்தி பாரு. நான் படைத்த அனைத்துமே பாரு. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாரு. எல்லாமே தியானம் பண்ணிட்டு இருக்கு. அதன் வேலையில அது அமைதியா இருக்கு. அப்போ அப்போ அந்த எது எது சொன்னாரு அவரு? பிருத்திவி, அந்தரிக்ஷம், ஆகாசம், சொர்க்கலோகம், தண்ணீரு, பர்வதாகா, மலைகள், தேவர தே மனி தேவ மனித தேவர்களாக இருக்கிற மனிதர்கள், தேவர்கள் இப்படி எல்லாருமே எப்படித்தான் இருக்காங்க? அ தியானத்துடன் தான் எல்லாம் அதது தியானத்தில் இருக்கிறது. இக மனுஷ்யானாம் மகத்தாம். இவங்க அடுத்து என்ன 2வது கருத்துக்கு வரார். எல்லாம் முதல்ல எல்லாமே தியானம் பண்ணிட்டுங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது, இப்ப இந்த உலகத்துல நம்ம பல விஷயங்கள அடையிறோம். பணம், பதவி, பொருள், சொத்து, பத்து, உறவுகள் எவ்வளவோ முயற்சி பண்ணி நம்ம அடையறோம். இங்க இறைவன் என்ன சொல்றாரு? நீ எத அடைஞ்சாலுமே, இந்த தியானம் பண்ணி ஒருத்தன் மன அமைதி அடைஞ்சிருக்கான் பாரு, அவனுடைய அமைதிக்கு இதையெல்லாம் அடைஞ்சு நீ ஒரு அமைதி அடைஞ்சிருப்ப பாரு, அது காலோட்டுக்கு ஆபாத்தத்தக் அப்படின்னாங்க, ஒரு சிறிதளவு ஒரு ஒரு டிராப் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஆபாத்தத ஞானம்னு சொல்லுவோம். அதாவது புக் பேக் நாலேட்ஜ்ன்னு சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு புக் மார்க்கெட்ல பாக்குறீங்க. அந்த புக் எத பத்தி பேசுதுன்னோனயே, புக்கினுடைய முன்னாலயோ, பின்னாலயோ திருப்பி பார்த்தா அது தெரியும். ஒரு 2 லைன், 3 லைன் அந்த ஆத்தர் வந்து அத ஒரு கொட்டேஷன் மாரி எழுதியிருப்பாரு. இந்த புக்ல நான் இதத்தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த புக்க பத்தின ஞானம் கிடையாது. ஆனா, அதுக்கு பேரு ஆபாத்தத ஞானம்னு சொல்லுவோம். அத பத்தின ஒரு ஐடியா. இந்த புக் எத பத்தி பேசுது? அவ்வளவுதான். அதுதான் ஆபாத்தத ஞானம் ஆஃப் தட் புக்கும்பாங்க. அதைப்போல இவரு அதே வேர்ட் யூஸ் பண்றாரு. இறைவன் ஆபாத்தத ஞானங்கிற மாரி இங்க ஆபாத்தத அமைதி. யாரு? அவன் பெற்று வச்சிருக்கிற ஒரு தியானத்தின் மூலியமாக மன அமைதி ஒருத்தன் அடைஞ்சு வச்சிருக்கான் பாரு. அவனுடைய அமைதியை பார்க்கும்போது, நீ இந்த உலகத்தில எத எத அடைஞ்சிருக்கலாம் நீ? எத்தன விஷயங்கள் வேணாலும் அடைஞ்சிருக்கலாம். உன்னுடைய அறிவினாலயோ, புகழு, உன்னுடைய திறமைய யூஸ் பண்ணி நீ எவ்ளோ வேணா அடைஞ்சிருக்கலாம். பணத்துல நம்பர் 1 இந்த வேர்ல்டா இருக்கலாம். புகழ்ல நம்பர் 1 இதா இருக்கலாம். ஆனா புகழ் நம்பர் 1 இந்த வேர்ல்ட் எங்க இதுக்கு ப்ரூஃப் ஆகுதுன்னா, தைத்திரிய உபனிஷத்துல வரும். ஆனந்த பீமாம்சால வரும். அதத்தான் இங்க இவர் அதே இறைவன் அத இங்க குடுக்குறார். அவனுடைய ஆனந்தத்த பார்க்கும்போது ஏன்னா, இவனும் எதுக்காக ஓடுறான்? புகழுப்பது, மன அமைதிக்காகத்தான் இவனும் ஓடுறான். ஆனா, அவனுடைய மன அமைதி 2 பேரும் எதுக்காகத்தான் ஒர்க் பண்றாங்க? தியானம் பண்றவனும் மன அமைதிக்கு தான். ஓடி, ஓடி உழைக்கிறவனும் எதுக்கு தான் அவன்? சந்தோஷமா இருக்கணும், மன அமைதியா இருக்கணும்னு ஓடுறான். ஆனா, நீ இவ்ளோ பெற்றினாலுமே, அது எத்தனையோ டர்ன் ஓவர் பிசினஸ் ஏது வேணா இருக்கட்டும். அவன் அடையறான் பாரு ஒரு அமைதி. அதனுடைய ஆபாத்தத்த. ஒரு ஒரு பிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு டிராப். ஒரு சிறிதளவு அப்படிங்கிறார். அடுத்து இன்னொரு கருத்து சொல்றாரு. அதுல தான் நம்ம இருக்கிறோம். யாரு தியானம் பண்ணலையோ, வாழ்க்கையில மெடிடேஷன்ங்கிற பக்கமே போகல. நான் மெடிடேஷன்ல பண்ணவே தேவையில்ல. நான் பிறக்கும்போதே சில பேர் பேசுறது அப்படிதான். எனக்கெல்லாம் மெடிடேஷனே தேவையில்லைங்க. நான் சாந்த குணம். எது நாம இங்க சொல்றோம் பார்த்தீங்களா? சாந்தோகம். அவங்க பிறக்கிறதுல இருந்தே சாந்தோகம். அவங்கவங்கள ஏமாத்திக்கிறது. எப்படி அது எப்படி அத்தன ராக துவேஷத்தோட மனம் போரிடும்போது, எப்படிங்க நம்ம என்ன ரமணரா? அப்படியே உட்கார்ந்தோனே சாந்தோம்னு உட்கார்றதுக்கு. அவங்கலாம் எக்செப்ஷனல் கேஸஸ். புத்தரு, ரமணரு அவங்கலாம் 10, 100 கோடி பீப்பிள்ல ஒருத்தர் அவங்கலாம். அப்ப அத விடவே கம்பேரிசன் தப்பா சொல்றேன்னு நெனைக்கிறேன். அத போய் நம்மளோட கம்பேர் பண்ணிக்க கூட ஏன்னா மனதுல என்ன இருக்குது? விருப்பு, வெறுப்பு, காமம், குரோதம் இத்தனையும் வச்சுக்கிட்டு சாந்தோகம். அது எப்படி வரும்? இருக்க முடியாது. அப்படி தியானம் பண்ணாதவங்கள என்ன சொல்றாரு? ஒரே வேர்டு அல்பாக. ஒரே வேர்டு திட்டுறாரு. நீ எல்லாம் என்னது அல்பன். நீ பிறந்து பிறை பிறை நீ நீ பிறந்தது வேஸ்ட். ஏன் அல்பாகா? ஏன் அல்பாகா? அவங்க என்ன சொல்றாரு? ஏன் அல்பாகான்னு சொல்றாருன்னா, அவங்க எப்படித்தான் இருப்பாங்க? கலகீனக, பிசுனக, உபவாதினக. என்னென்ன திட்டுறாரு பாருங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, உபவாதினா தன்னை சுத்தி இருக்கவன குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பான் பாத்துக்க. மத்தவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி மத்தவங்கட்ட பேசிட்டே இருப்பான் பாத்துக்க. யாரு? தியானம் பண்ணாம மன அமைதி இல்லீன்னா, நாம ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்ட்ட சொல்றோம்னா என்ன அர்த்தம்?
மன அமைதி இல்லைன்னு அர்த்தம். நெறைய மனைவிகள், என் கணவர் அப்படி கஷ்டப்படுத்துறார், இப்படி கஷ்டப்படுத்துறார், வாய் தொறந்தா என்ன அர்த்தப்பு? எங்கிட்ட மன அமைதி இல்லைன்னு அர்த்தம். நீ ஒருத்தர்ட்ட சொல்லிட்டு இருக்க பாரு, கேட்டுட்டு இருக்காங்க பாரு, அந்த அம்மா அவங்க கணவர்ட்ட கஷ்டப்படாத மாரியும், உனக்குள்ள ஒரு நெனப்பு. நாம தான் நம்ம கணவர்ட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாரி பெண்கள் தான். ஆண்கள் பாருங்க, அதிகம் இத பத்தி பேசவே மாட்டாங்க. நமக்கு அது ஒரு என்னதான் அல்வாவோ தெரியாது. அவரு போடுற சொத்தையே சாப்பிட்டுக்கிட்டு, அவரு குடுக்குற வீட்லயே வாழ்ந்துகிட்டு, அவரு குடுக்குறதையே எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு, வெளியில போய் என்ன சொல்றது? எங்க வீட்டுக்காரரு இப்படி, எங்க வீட்டுக்காரர் அப்படி, அப்படின்னு வாய் திறந்தீங்கன்னு வச்சுக்கங்க. நல்லதா தொறந்தா போச்சு. அவர் பண்ற அது குறைகளை மட்டும் காண்கிற புத்தி ஃபர்ஸ்ட். ஏன்? தியானம் பண்ணாத அல்பாகா நான். அல்பக அகம். அல்பான ப்ளூரல். அல்பக அகம். எப்ப நம்ம ஒருத்தர பத்தி குறைன்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ, வாய் ஜிப்பு திறக்குதோ, ஃபர்ஸ்ட் காரணம் ஐ அம் அல்பகா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ அம் அல்பக. யார் சொல்றா? இறைவன் சொல்றார். தியானம் பண்ணாதவன் உபவாதினக. உபவாதினா என்னங்க? எந்நேரம் யார யார்ட்ட இருக்கிற தப்ப இன்னொருத்தர் அது அவங்க அதாவது இப்போ ஒருத்தர் தப்பு பண்றானாங்க அல்லது அவங்ககிட்டயே பேசி அத முடிவு பண்ணிக்கிறது வேற விஷயம். அது நீங்க சொல்லணும். அத விட்டுறது. ஊர் முச்சோடுன்னு சொல்றேன். அது என்னது? குறை கண்டுபிடித்தா ஒரு பெண்ணா இருக்கும்போது அப்படின்னு இல்ல. பையன் பண்ற தப்ப பொண்ணு பார்த்து, மாமியார் பண்றது, இன்லாஸ் பண்றது, யாரா இருந்தாலும் நான் தான் உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறேன்னு இது சிம்பத்தி வாங்க ட்ரை பண்றீங்கன்னாவே, நான் நல்லவன்னு மத்தவங்க சொல்லணும்னு நீங்க மனசுல நெனச்சிட்டீங்களானவே, தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் யுவர் மென்டல் அது எதுக்கு போய் நான் மத்தவங்ககிட்ட போய் சிம்பத்தி வாங்குறது? அந்த சிம்பத்தி வாங்குறது தான் மத்தவங்களுக்கு தப்பா சொல்றதே. எதுக்கு நம்ம தப்பா சொல்றோம்? நம்மளுக்கு நேஷனல் அவார்டா குடுக்குறாங்க. சிம்பத்தி. பாவம் இவ. அவங்க மத்தவங்க என்ன நெனைக்கணும்? பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. கணவன்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னும் உலகத்துல இருக்கவங்கலாம் ரொம்ப இதா இருக்க மாரி நொம்பாதான். இதுதான் என்ன ப்ராப்ளம்? அல்பாகா. ஏன் பாருங்க. உபவாதினா சொன்னாரா? கலகின். எந்நேரம் மத்தவங்கள சண்டை. மனதளவில் கலகம் செய்பவர்கள் என்னங்க? கோபம், சண்டை, எந்நேரம் ஒரு எரிச்சலு, கத்தறது. மன அமைதி, தியானம் பண்ணாதவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லேன். இறைவன் சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்றார். அடுத்தது ஆ பிஷுனா. யார் என்ன செஞ்சாலும் குற்றம். குற்றம். யார் என்ன பேசினாலும் குற்றம், செஞ்சாலும் குற்றம். குற்றம் கண்டுபிடிக்கிற புத்தி. இதெல்லாம் இருக்குன்னா, நீ எல்லாம் யாரு? அல்பாகா. ஏங்க இப்படி சொல்றேன்? நான் தப்பத்தாங்க பார்த்தேன். தப்பத்தானே சொன்னேன். இதுல என்ன தப்பு? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் டு கிரிட்டிசைஸ் அதர்ஸ். It is none of your business to criticize, to complain your family members to the others in the society. It is none of your business. ஏன் sympathy தேடிட்டு இருக்கிற? It is the problem not in your husband. It is problem in you. அதான் சொல்றாரு. அல்பாகாத என்ன பண்ணுவான்? பிஷுனக, உபவாதினக. எல்லாம் பாருங்க. யாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள யாரு? அல்பாகா. யார் அல்பாகாங்கிறாரு? மன அமைதி இல்லாதவன். தியானத்தின் மூலியமாக மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளாதவன். அவன் இப்படித்தான் இருப்பான். அப்படின்றார். அடுத்தது பிரபவக தியான ஆப்பாத். பிரபவக. பிரபவகனாங்க நீங்க பொருள் மூலியமாகவோ, அல்லது புகழ் திறமையின் மூலியமாகவோ பிரபவகன்னா என்னது? நீங்கள் பெருமையை அடைந்தவர்கள். பிரபுன்னா என்ன? தலைவன் சொல்றோம் இல்லைங்களா? அது மாரி பிரபவக. நீங்க என்னதான் பெருமை அடைந்தவர்களாக இருந்தாலும், தியான ஆப்பாதத அம்சாக. தியானத்தில் பெற்றவனுடைய மன அமைதியை பார்க்கும்போது, நீங்க அடைஞ்சு வச்சிருக்கிறது ஆபாத்தத அம்சம். அவனுடைய தியானத்தினுடைய மன அமைதியில ஒரு அம்சம் தான் உங்களுக்கு அடைய முடியும். தியான ஆபாத்தத அம்சாகா. அடுத்த என்ன இவன் என்ன அர்த்தம்? இவ ஏவ தே பவந்தி. இதைத்தான் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். தியானம் செய்பவனுடைய மன அமைதியில ஒரு துளியத்தான் அவர்கள் ஆபாத்தத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். தியானம் உபாஸ்வேதி. தியானத்தை பண்றவன். தியானத்தை உபாஸ்வேதி. தியான பிரம்ம இதி உபாஸ்தே. அதனால தியானம் எதை விட சிறந்தது? இதுக்கு முதல்ல சொன்ன விஷயத்தை விட தியானம் சிறந்தது. அதனால தியானம் என்ன பண்ணு? தியானம் பிரம்ம இதி உபாஸ்தே. தியானம் தான் பிரம்மம்னு உட்கார்ந்து உபாசனை பண்ணு. தியானம் பிரம்ம அவ்வாறு உபாசனை பண்றவங்க எவங்களோ தியானம் எப்படி பிரம்ம இதி உபாஸ்தே.
யாரு தியானத்தை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறார்களோ, சகாமமாக பண்ணுனா யாவத்து தியானஸ்ய கதம். தியானம் பண்ணி எதை ரீச் பண்ண முடியுமோ அதையெல்லாம் இவர்கள் அடைவார்கள். இது சகாம பலன். தத்ராஸ்ய அப்போ அங்கு நிஷ்காமமாக பண்ணும்போது யதா காமச்சாரக, அதாவது இது சக்காம காமச்சாம மனதில் எதை காமம் ஆசைப்படுகிறானோ அதை தியானம் எவ்வளவு தூரத்துக்கு செல்லுமோ அவ்வளவு தூரத்தில் இருக்கிற விஷயங்களை இவனால் பெற முடியும். இது சக்காம்பல எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும். அது எது ஆசைப்படுறானோ அது வரைக்கும் அடைவான். யதா காமச்சாரக பவதி. அடுத்தது யக தியானம், எவன் பிரம்மம்னு இதை நிஷ்காமமா உபாசனை பண்றானோ அவன் அடுத்த நிலைக்கு நம்ம என்ன ஆயிடுவான், ரெடி ஆயிடுவான். அப்ப இப்ப என்ன புரிஞ்சுக்கணும், நாரதர் என்ன பண்றாரு, தியான பிரம்ம இது உபாசே, தியானம் பிரம்மம் தியானம் பிரம்மமின்றி அவர் உபாசனை செஞ்சார். இதுல திருப்பி திருப்பி வர வேர்டுதான் பூயக. அப்ப என்ன கேட்கிறாரு, அஸ்தி பகவக தியானக பூயக இது. தியானத்தை விட மேலானது ஒண்ணு இருக்குதா, பூயகன் என்னது மேலான விஷயம் ஒண்ணு இருக்கான்னு அவர் கேட்க போய் அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, தியானாத் வாவ பூயக அஸ்தி. ஆமா, தியானத்தை விட மேலானது ஒன்று இருக்கிறது, அஸ்தி. இதுன்னு யார் சொன்னா, இருக்குதான்னு கேட்டது நாரதரு, இருக்குன்னு சொன்னது சனத்குமாரர். இது போன ஸ்லோகத்தை அப்படியே வரதுனால நீங்க மார்க் பண்ணி அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தன்மே, உடனே இவர் என்ன கேட்பாரு, தன்மேன்னு எப்படி பிரிச்சு சொல்லிருக்கேன், தத்து மே, அதை எனக்கு பகவான் பிரவீதி, இறைவா எனக்கு இதுக்கு அடுத்ததா ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே, தியானத்துக்கு மேலானது ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்களே, அதை எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு யார் சொல்றா, நாரதர் சொல்றாரு. அப்ப அடுத்த சாப்டர் நமக்கு வருது. 7வது ஞானத்துக்கு மேலானது விஞ்ஞான. இந்த வித்யாக்கு பேரு விஞ்ஞான பிரம்ம வித்யா. முதல்ல பார்த்தது தியான பிரம்ம வித்யா, நாம பிரம்ம வித்யா, அப்படி ஒண்ணுன்னா பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டருக்கு பேரு விஞ்ஞான பிரம்ம வித்யா. ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், அதாவது விஞ்ஞானம்ங்கிறது எதை சொல்றாங்கிற முதல்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு விஞ்ஞானம்னு என்ன, ஞானம் பல இடத்துல பார்த்திருப்போம், ஞானம் விஞ்ஞானம். அப்ப பரோட்சணம் அப்ரோக்ஷணம் இதெல்லாம் எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. புது விதமான ஒரு மீனிங்க இங்க இறைவன் கொடுக்கிறாரு. அத சங்கராச்சாரிய பாஷ்யத்துல இறைவன் இதத்தான் விஞ்ஞானம். ஏங்க அவர் சங்கராச்சாரியத்துல கரெக்டா எடுத்துக்கிறோம்னா, அவர் சொல்றதுங்க கரெக்டா பொருந்திட்டு வர்றதுனால எடுத்துக்கிறோம். சங்கராச்சாரிய சொல்றதுனால எல்லாம் நாம எடுத்துக்கிறது கிடையாது. அந்த பாதை பாத்தீங்கன்னா, அந்த நாம அப்படி அந்த ஒரு ஸ்டெப் இப்ப போயிட்டே இருந்த பாத்தீங்களா, எப்படி தியானம் சரியா இருந்தா சித்தம் சரியா இருக்கும், சரியா புரிஞ்சு கொள்வ, அப்படி ஆர்டர் கரெக்டா இருக்கிறதுனால அவருக்கு சொல்றது கரெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளால என்ன பண்ண முடியாது, விஞ்ஞானம்னு இறைவன் என்ன சொல்றான், நம்மளால சொந்தமாக படித்து புரிந்து கொள்ள முடியாது. நம்மளோட லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ அவர் விஞ்ஞானம் எதை சொல்றாரு, தியானத்தை விட சிறந்தது விஞ்ஞானம். தியானாத் பூயக விஞ்ஞானம். தியானம் முதலிய இதுல என்ன சொல்றாரு, வாட் யூ மீன் பை விஞ்ஞானம்னா சாதனைகள். எது, கர்மயோகம், தியானம், நிறைய சாதனைகள் நம்ம ஃபாலோ பண்றோம் இருக்குன்னு சொல்றோம்ல. இறைவன் சொல்றாரு இல்லையா, சாத்தியத்தை இறைவனை பற்றிய ஞானத்தை அடைவதற்கு நிறைய சாதனங்கள் சொல்லியிருக்கார். சமதம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா தியானம் சமாதானம், எத்தனை ஒன்னா ரெண்டா அந்த சாதனைகளை தியானம் முதலிங்க, தியானம்னு மேல போட்டதுனால தியானம் ஆட் பண்ணிக்கிட்டேன். தியானம் முதலிய சாதனைகளை எப்படி முறைப்படி செய்வது அப்படின்னு எதுக்கு அர்த்தம், அதை பற்றிய ஞானம், தியான கர்த்தவிய ஞானம். எப்படி தியானம் பண்றது முறைப்படி ஒரு சாதனை, தியானம் இல்லைங்க, கர்மயோகமா இருக்கட்டும், உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா ஏதா இருக்கட்டும், எந்தெந்த சாதனைகளை இறைவன் கொடுத்தாரோ அத எப்படி முறைப்படி செய்வதை பற்றிய ஞானம், தியான கர்த்தவிய ஞானம். கர்ம உபாசனா எதை வேணா எடுத்துக்குங்க, உபாசனா கர்மத்தை எப்படி செய்வது, அந்த சாதனைகளை எப்படி செய்வதுன்னு பற்றிய ஞானம். நீங்க பாருங்க, இந்த உலகத்துல இந்த முறைப்படி இறைவன் கொடுத்த சாதனத்தை சரியாக பயன்படுத்தலினா சாதனை கிவ்ஸ் வேதனை. கரெக்டா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும்.
சாதனைகளை கரெக்ட் ஏங்க என்ன அதுல போய் கரெக்ட்னா கரெக்டா பயன்படுத்தாங்க இருக்கிறனாலதான் இறைவன் கரெக்டா பயன்படுத்துன்னு ஒரு சப்ஜெக்ட் கொண்டாடுற முதல்ல அது தெரியும். நான் நான் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறேன். நான் பண்றதெல்லாம் சரி. அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. அப்ப இவர் சொல்ற பிரகாரம் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோமான்னு பாரு. தியானம் இப்ப நான் அந்த இதுல பண்றேன். அது அது சிறந்தது. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். இறைவன் இப்ப என்ன சொல்றாருன்னு, இறைவன் மீது ஸ்ரத்தை இருந்தா, இதற்கு முன்னால நான் தியானம்ங்கிற சாதனைய நான் பண்ணுனேங்கிறீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணுனீங்கன்னா, முறைப்படி நீங்க செஞ்சீங்களா இல்லையான்னு காட்டுகிற கண்ணாடி தான் இந்த இடம். உங்களுடைய அறிவை கண்ணாடி படம் பிடித்து காட்டுறது அது கண்ணாடி தான் இது. என்ன சொல்றாரு? சப்போஸ் இத முறைப்படி செய்யல அப்படின்னா, கண்டிப்பா சாதனை எங்கதான் போய் முடிய போகுது? வேதனை. கண்டிப்பா இறைவன் சொன்னபடி நீங்க பண்ணலைன்னா, அது எங்கோ ஒரு கான்சிக்வென்ஸ்ல கொண்டு தவறான இடத்துல கொண்டு நம்மள விட்டுரும். ஏன் என்ன சொல்றாரு? சரியான இப்போ ஒண்ணும் வேண்டாங்க. இப்போ தியானம் செய்தால் பறக்கலாம், தண்ணி மேல நடக்கலாம், பிசினஸ் நல்லா பண்ணலாம், டர்ன் ஓவர் நல்லா பண்ணலாம். எது? தியானத்துடைய பலன். அப்படி சொல்லி தான் எல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தியானத்தையும் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது வேற விஷயம். உனக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். நீ வாய் திறந்தீன்னா, உன் பேச்ச எல்லாரும் கேட்பாங்க. இப்படிலாம் கூட என் காதுல வந்தது. மெடிடேஷன் நெறைய பண்ணா, பிசினஸ் சேர்ல உட்கார்ந்திருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்றாரு. இத பண்ணங்காட்டி தான் நான் அதாவது அது அவாந்தர பலன்னு தெரிஞ்சுக்கணும். எது? எக்ஸிக்யூட்டிவா சேர்ல போய் உட்கார்ந்து, நான் சொன்னதெல்லாம் எல்லாம் கேட்கறானுங்க. யாரும் எதிர்த்து பேசுறதில்ல அப்படின்னா, அது அவாந்தர பலன். தியானத்துல வரலன்னு நான் சொல்லல. பட் தட் இஸ் நாட் முக்கிய பலன். தியானம் பண்றது நம்ம பேச்ச எல்லாரும் கேட்கறக்காகவா? இல்ல அந்த குரூப்ல பெரியவன்னு காமிச்சுக்கிறக்காகவா? அப்படி அல்ல. அதெல்லாம் அவாந்தர பலன். புகழ் வருது அப்படின்னா, அது அவாந்தர பலன். அத வாங்கி மென்னு துப்பிறணும். அது புகழுக்காகவே அந்த இடத்துல போய் உட்கார்ந்திருக்க கூடாது. இப்ப என்ன சொல்றாரு? இப்ப நீங்க பாருங்க ஒரு டாட்ட வச்சு, அதையே பாரு. இந்த மாரி விஷயங்கள். இதெல்லாம் இறைவன் சொல்லிக் குடுத்தாரு. ஏன்னா ஒரு டாட்ட வச்சு நீ அதையே பாரு. இந்த மாரி இறைவன் சொல்லாத விஷயங்களை தியானமாக பண்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன இல்ல? தியானத்தை பத்தின முழுமையான அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்போ சாதனத்தைய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட்டு நாம ஒரு சாதனத்த எடுத்துக்கிறோம். அப்ப தியானத்தையும் எடுத்துக்கலாம். இப்ப அத தியானத்த எடுத்து பண்றோம்னா, நமக்கு என்ன தெரியணும்னா, அதனுடைய முக்கிய பலன் என்ன? எத எத அதனால அடைய முடியும் தெரிஞ்சுக்கணும். எத எத அதனால அடைய முடியாதுன்னு தெரியணும். ஏன்னா அடைய முடியாத விஷயங்கள் வந்து அதனுடைய லிமிட்டேஷன் சொல்றேன். எந்த ஒரு சாதனை எடுத்தீங்கனாலுமே, அதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். தட் இஸ் நாட் அல்டிமேட். அத முதல்ல புரிஞ்சுக்கணும். எது எது பலனா கிடைக்கும், எது எது பலனா கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாதனை. நான் ஏகாந்தமா இருக்கேன். தனிமையா உலகத்த விட்டு அதாவது குடும்பத்த விட்டுட்டு அப்ப ஏகாந்தவாசின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு வைராக்கியத்தை பெறுவதற்காக, அல்லது ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக, அ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த வேதாந்திக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணுவாங்க. குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அ காசு, பணம் எதுவும் எடுக்காம, போய் ஒரு இடத்துல போயி பிச்சைக்காரனாகவோ, ஏதோ ஒரு ரூபமாக ஏகாந்தமா வாழ்றது. இது ஒரு சாதனை. இறைவன் கொடுத்தது. இப்ப நீங்க பண்றீங்க அப்படின்னா, இதுல என்ன கிடைக்கும்னு தெரியணும். என்ன கிடைக்காதுன்னு தெரியணும். அப்படி ஏகாந்தமா போயிட்டீங்கன்னா, நீங்கலாம் ஞானியாக முடியாது. என்ன நெனச்சுக்கிறது? அங்க போயிட்டு உடனே ஞானி ஆயிடலாமா? சோ, அதனுடைய பலன் என்ன? ஈஸ்வரனுடைய வைராக்கியத்தை பெற முடியும். எது ஏகாந்தமா நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா, ஒரு வைராக்கியத்தை பெறலாம். ஈஸ்வர தத்துவத்த புரிஞ்சு கொள்ளலாம். பல இடத்துக்கு போகும்போது நம்ம மனம் விசாலமாகும். இந்த மாரி நெறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அதனுடைய அதனுடைய இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா, அதனால என்ன கிடைக்காது நமக்கு? ஞானம், மோட்சம் எல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். மெடிடேஷன் பண்றோம். மெடிடேஷன் பண்றதுனால நெறைய அவாந்தர பலன் இருக்கு. 1, 2 இல்ல. 1, 2 இல்ல. கோடிக்கணக்கான அவாந்தர பலன் இருக்கு. ஆனா என்ன கிடைக்காது? ஞானமோ, மோட்சமோ மெடிடேஷன்ல கிடைக்கவே கிடைக்காது. சோ எது கிடைக்கும்னு தெரியணும். எது கிடைக்காதுன்னு தெரியணும். நாம எது எது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அல்டிமேட் என்னன்னு தெரியணும். அந்த அல்டிமேட்ட நோக்கி ஏன்னா சாதனம்னு எதுக்கு? இறைவனை பற்றிய ஞானம் சாத்தியம். ஆத்ம ஞானம் சாத்தியம். அதுக்கு அப்பதான் என்ன தெரியும்? ஓ! இந்த சாதனை மூலியமாக இதை பெறலாம். இதை பெற முடியாது. அல்டிமேட்ட
சாதனை வச்சு என்ன பண்ண முடியாது நம்மளால. இதே சிரவணம், மனனம், நிதித்தியாசனங்கிறது நேரடி சாதனை. அதை மூலியமாக நம்ம பெறலாமே தவிர, இந்த மாரி சாதனைகள் மூலியமாக எத பெற முடியாது. வெறும் கண்ண மூடி மெடிடேஷன் உட்கார்ந்திருந்தா, யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு வெரி சாரி மோக்ஷம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் திஸ் பர்த். பை ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். அது நீங்க போதி மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தாலும் சரி, ரிஷிகேஷ்ல போய் உட்கார்ந்தாலும் சரி, க்ளோசிங் யுவர் ஐஸ். ஐ கேன் கெட் மோக்ஷம்னா நெவர், நெவர் இன் தி அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, ஐ அம் வெரி சாரி. அவங்க ஈஸ்வர தத்துவத்துக்கு அகெயின்ஸ்டா போயி, தனக்கு தோணுனத வச்சு எதையோ சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அதனுடைய அல்டிமேட் ஞானத்தை, வாழ்க்கையினுடைய இந்த வாழ்க்கை பிறவியினுடைய அல்டிமேட்டான ஞானத்த, மோட்சத்தை அடையவே முடியாதுன்னு தெரியும். அதுக்குதான் நெறைய சாதகம் எடுத்துக்கலாம். இப்ப வந்து மௌனம். சாஸ்திரம் சொல்லுதா இல்லையா? மௌனமா இரு. இப்ப மௌனத்த நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா, அதன் மூலியமாக என்ன கிடைக்கும்? அதன் மூலியமாக என்ன கிடைக்காதுன்னு தெரியும். இப்ப மௌனம் இருந்தீங்கன்னா, மனம் என்ன ஆகும்? தேவையற்ற பேச்சுக்கள் குறையும். மனம் அமைதியாகும். சஞ்சலங்கள் குறையும். விருப்பு வெறுப்புகள் இது மாரி நெறைய இருக்கு. இல்லீன்னு சொல்லல. ஏன்னா, இல்லாம எதுக்கு இறைவன் சாதனமா வைக்கிறாரு அத? சோ அதுல இருக்கு. ஆனா என்ன கிடைக்காது? நான் மௌனமா இருக்கிறேங்கிறதுக்காக ஞானமோ, மோட்சமோ இஸ் நாட் பாசிபிள். இல்ல எனக்கு மௌனமா உட்கார்ந்து அப்படியே ஒரு போட்டோகிராஃப் எடுத்து முண்டக்கோ உபநிஷத்துல இருக்கிற விஷயங்கள் உள்ள போயிருமே என்ன? போகாது. இது சொசைட்டில பெரிய ப்ராப்ளம் இது. ஒரு சாதனத்த வச்சு தே ஆர் டூயிங் பிசினஸ். இதுதான் அல்டிமேட் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுல கோடிக்கணக்கான மக்கள் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்கள சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வந்து நான் சொல்லிக் குடுக்குற மெடிடேஷன்ல என்னைக்காவது நீங்க போன ஒரு ஆர்கனைசேஷன் மெடிடேஷன் போய் பண்றீங்கன்னா, அவங்க என்னைக்காச்சும் அப்பா மெடிடேஷனோட லிமிட்டேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்களா? இதன் மூலியமாக நீ மோட்சத்த அடைய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தா வெரி குட். ஏன்னா நடத்தட்டும். ஏன்னா மெடிடேஷன் சென்டர்ஸ்லாம் அவசியம். மக்களுக்கு சொல்லி தரணும். ஆனா என்ன சொல்றாங்க? அதுக்கு மேல விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அங்க தான் மணி மேக்கிங் பீப்பிள் சில பேர் எனக்கு பணமே வேண்டாம். புகழுக்கு அடிக்ட் ஆயிருப்பாங்க. பணம் வேண்டாங்கிற ஆள் எங்க இருப்பான்? புகழ். அங்க போய் அடிக்ட் ஆயிருவாங்க. சோ நம்ம என்ன ஆகணும்? இது அதுக்கு தான் சாந்தோக்கியத்துல இறைவன் சொல்றாரு. சாதனையினுடைய ஞானம் எது தரும்? எது தராது? அடுத்தது கதம் அனுஷ்டானம். அந்த சாதனையை எப்படி நீ அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரியணும். கதம் அனுஷ்டானம். இதெல்லாம் வந்து குருமுகேன சாஸ்திரத்த படிச்சா தான் தெரிய போகுது. இப்ப நமக்கு வந்து எனக்கு கோபம் அதிகமா வருதுங்க. கோபத்திலிருந்து விடுபட்டு மன அமைதி வரணும். அப்படின்னா, அதை எப்படி அனுஷ்டானம் பண்ணி பெறுவது? அப்படிங்கிறது எங்க தான் இருக்குது? வேதத்துல தான் இருக்கு. அடுத்தது கதா சாதனம். கதம் அனுஷ்டானம். அடுத்தது 5வது பாயிண்ட் கதா சாதனம். அப்படின்னா, எந்த ஆர்டர்ல நீ போகணும்? எடுத்தொன்ன போய் எங்க போய் நிக்க முடியாது? வைராகியத்துல நிக்க முடியாது. வைராகியம் இஸ் அ சாதனம். எடுத்தொன்ன போய் எங்க நிக்க கூடாது? வைராகியம் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு வஸ்துவ எடுத்து அதுல இருக்கிற அனித்தியத்துவத்த பாரு, தோஷ தர்சனத்த பாரு. அது இதோட லிமிட் ஆனது. நீ எந்த சுகத்த சாப்பிட்டினாலும் அது பெர்மனன்ட்டா கிடையாது. ஒரு டெம்பரரியா ஒரு ஸ்பார்க் தான் அந்த இடத்துல ஒரு ஆனந்தம் கிடைக்குது. ஆனா அந்த பொருள நீ அதாவது 3 விதமான ஆனந்தம் அங்க தைத்திரியத்துல சொல்லும். ஒரு பொருள சாப்பிட்டு அனுபவிச்சு இந்திரியத்தின் மூலியமாக சாப்பிட்டோ, கண் மூலியமாக பார்த்தோ அனுபவிக்கிற ஆனந்தத்த விட அந்த பொருளில் இருந்து பற்றிலிருந்து நான் விடுபட்டுட்டேன்னு அந்த பொருளின் மேல் வைராக்கியம் வரும்போது அதை விட ஆனந்தம். அடுத்தது அந்த பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து ஆனந்திக்கிறதே இருக்குதே அதுதான் அதை விட ஆனந்தம். இப்ப நாம இதுதான் கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் வேத அண்ட் மீ. ஏன் நமக்கு என்ன தெரியும்? அல்வா எடுத்து வாயில போட்டா எனக்கு ஆனந்தம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லும்? ஏய் அதுல வைராக்கியம் வந்ததுன்னா அதை விட ஆனந்தம். புரியாது. புக்ல 10 தடவை தலைகீழா நின்னு படிச்சாலும் இது புரியாது. குரு இல்லாம இது புரியாது. ஆனா சாஸ்திரம் சொல்லிட்டே போகும். நீ சாப்பிடுற அல்வா உனக்கு ஆனந்தம்னு புரியும். அத 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 அது மேல் இருக்கிற பற்ற விடுவதின் மூலியமாக அல்வா சாப்பிடுறத விட ஆனந்தத்தை விட அதிகம்னு சொல்லும். மனசு ஏத்துக்காது. அப்புறம் ஒண்ணு சொல்லும். அதை மற்றவர்களுக்கு குடுக்கும்போது, அதை விட ஆனந்தம். நான் வைராகியத்த பெற்றுட்டேங்கும்போது ஒரு ஆனந்தம். அதை விட அத மத்தவங்களுக்கு நான் குடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, அது அதை விட ஆனந்தம்னா, உடனே அந்த குழந்தை கேட்கும். எப்படிங்க நாம சாப்பிடுற அல்வாவ இன்னொருத்தர் குடுத்தா, அது என்ன ஆனந்தம்? சைல்டிஷ்னஸ். இதுதான் சாஸ்திரத்த புரிந்து கொள்ள முடியாத இடங்கள். அப்ப என்ன தேவை?
கண்டிப்பா அங்க நடுவுல ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. அந்த குரு பரம்பரை இல்லாமல் இது எப்படிங்க மூனை முறிஞ்சுக்கிறது? ஒரு சிம்பிள் விஷயம் தான் சொல்றேன். இது எப்படி நீங்க குழந்தைகளுக்கு சொல்லி தருவீங்க? எது? குழந்தைக்கு போய் சொல்லுங்க. லூசு. நாம சாப்பிட்டா ஆனந்தம். அது எப்படி மத்தவனுக்கு குடுத்தா நான் அனுபவிக்க முடியாதே! எனக்கு எப்படி கிடைக்கும் ஆனந்தம்? அவ்வளோதான். சைல்டிஷ்னஸ் நம்மளுக்கு 40 வயசு ஆயிருக்கலாம். நமக்கு நம்மளால சொந்தமாக என்ன பண்ண முடியாது? கண்ண மூடி உட்கார்ந்து சொல்லுங்க பாக்கலாம். கண்ண மூடி உட்கார்ந்து, இந்த ஞானம். ஏதோ ஒண்ணு வேண்டாம். அல்வா சாப்பிடுறதில் வருகிற ஆனந்தத்தை விட, அ வைராக்கியம் அது மேல் பற்றுனா முதல்ல என்ன தெரியணும்? வைராக்கியம் அதெல்லாம் எங்க அங்க ரூம் போட்டு யாருங்க சொல்லி தரப்போறா மண்டைக்குள்ள? எனக்கு அதுல வைராகியம் வந்துருச்சு. மெடிடேஷன்ல வைராகியம் வருமாங்க? நாட் அட் ஆல் பாசிபிள். உட்கார்ந்து என்ன பண்ணணும்? அந்த வைராக்கியத்தை பெறுவதற்கு தோஷ தர்சனம், தோஷ தர்சனம், அது அநித்தியம், எத்தன அபூர்ணத்துவம். சும்மா அத பத்தி மேய்ஞ்சு மேய்ஞ்சு தான் என்ன வரும் நமக்கு அதுல வைராக்கியம் வரப்போகுது. அது அப்புறம் தான் தெரியும். ஓ! வைராக்கியத்தை பெற்றா தான் தெரியும். அந்த ஆனந்தம் இத விட எவ்வளவு பெருசுன்னு. அப்ப அதை விட மத்தவங்களுக்கு ஷேர் ஏன்னா, ஏன் அத அடுத்த ஆனந்தத்த சொன்னேன்னா, அப்பதான் மனம் வந்து விஷால ஆகும். அப்ப மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது, எனக்கு தானா மகிழ்ச்சி வரணும். வயிறு எரியக்கூடாது. அப்ப மத்தவங்க சாப்பிடுறாங்கும்போது எனக்கு அது விஷால புத்தி யாருக்கு வேணும்? சாஸ்திரத்த புரிந்து கொள்வதற்கு இந்த இது வேணும். அவங்கனால தான் சாஸ்திரத்த புரிந்து கொள்ள முடியும். இப்படி என்ன சொல்ல எதுவரை அதாவது கதா தியானம். அதை எந்த ஆர்டரில் நம்ம செய்யணும்னு இருக்கு. அடுத்தது எவ்வளவு காலத்துக்கு அந்த சாதனத்த பண்றது? சாதனை இஸ் நாட் அல்டிமேட். எதுவுமே பாருங்க, ஒரு பையன் 7வது படிக்கிறான் அப்படின்னா, ஆயுசு ஃபுல்லா 7வதுல உட்கார்ந்துக்கிறதுக்காக அவன் 7வது படிக்கிறது இல்லை. 8வது போவதற்காகத்தான் அவன் 7வதுல உட்கார்ந்திருக்கிறான். அதேதான். பூஜை பண்றீங்க, ஒரு சாதனை. நித்திய பூஜை எடுத்துக்கங்க, ஒரு சாதனை. சாண்டிங் பண்றீங்க, ஒரு சாதனை. யாத்ரா போறோம். ஏன்னா அங்கதான் போனா யாத்திரைங்கிறது ஏன் இப்ப கம்பல்சரி ஃபார் வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அங்க போனா தான் தெரியும். நம்மளுடைய டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல நாம எப்படி அதை அக்செப்டன்ஸ் இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல எந்த அளவுக்கு எனக்கு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு அங்க போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வீட்ல எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருந்திருப்போம். ஒரு தலவாணி, பெட்டு, தண்ணி எல்லாமே கம்ஃபோர்ட் ஜோன். சாப்பாடு எல்லாமே கம்ஃபோர்ட். அங்க போனா தான் தெரியும். ஓ! நம்ம டிஸ்கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்து இஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு டிஸ்கம்ஃபோர்ட் ஜோனுக்கு வந்தா தான் தெரியும் நம்ம வண்டவாளன். அதுக்காக தான் யார் என்ன சொல்றது? யாத்ரா இஸ் வெரி மச் நீடட் ஃபார் எ வேதாந்திக் ஸ்டூடண்ட். ஓகே. இந்த மாரி யாத்திரை போறது, பூஜை பண்றது, சாண்ட் பண்றது இதெல்லாம் எதுக்குன்னா, ஆயுசுக்கு யாத்ரா போறக்கல்ல. யாத்ரா போவது என்பது ஆயுசுக்கு யாத்ரா போறக்கோ, பூஜை பண்ணுவது ஆயுசுக்கு பூஜை பண்ணா தட் இஸ் நாட் அல்டிமேட். நீ அதை கடந்து வர வேண்டும். 7வது படிப்பது 7வதை கடந்து 8த்துக்கு வர்றக்கு. பூஜை பண்ற அப்படின்னா, அந்த பூஜையை விட்டுட்டு வெளியில வர்றக்காகத்தான் பூஜை செய்கிறோம். என்னங்கப்பா ஆயுசு வரைக்கும் பூஜை பண்ண சொல்லிட்டு, அதாவது பூஜையினுடைய அதாவது அது பூஜை உனக்கு என்ன குடுக்குமோ அதை குடுத்ததற்கு பிறகு, அது ஒரு விளையாட்டாக, ஒரு ஹாபியா நம்ம பண்ணுவோமே தவிர, விடவெல்லாம் மாட்டோம். அதுவரைக்கும் ஒரு பூஜை எதற்காக பண்றோம்? அந்த பூஜையிலிருந்து மனம் விடுபட்டு வெளியில வரக்கு சக்காமத்திலிருந்து நிஷ்காமத்துக்கு வரக்குத்தான் நீ பூஜை ரூம்ல போய் பூஜையே பண்ற. ஆயுசுக்கு எங்கே இருக்கக்கூடாது? சக்காமத்தில் இருக்கக்கூடாது. அப்ப சக்காமத்திலிருந்து அதை எங்க கூட்டிட்டு போகணும் போல? நிஷ்காமத்துக்கு 7th விட்டுட்டு 8த்துக்கு போற மாரி சக்காமத்திலிருந்து அந்த பூஜை எங்க கூட்டிட்டு போகணும்? நிஷ்காமத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆயுசுக்கு என்னவே பண்ணிட்டு கூடாது. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அகமிதம் கரிஷ்யே. அத விடுறக்காகத்தான் அதுக்குள்ள போறதே. சாமி ரூம்ல போறதே. யாத்ரா போறது எதற்கு? யாத்ராவின் மூலியமாக எதை பெறணுமோ அதை பெற்று அதை தாண்டி ஆயுசு ஃபுல்லா யாத்திராவே போலாமாங்க? சில பேர் ஒரு குரூப் இருக்குது. இந்த ப்ரோகிராம் முடிஞ்சா அந்த ஊரு, அந்த ஊர் முடிஞ்சா இந்த ஊரு, இந்த ஊர் முடிஞ்சா அந்த ஊர். இதுல சும்மா பேசும்போது நீங்க பார்க்கணுமே. அடடடடா! எது யாத்திரை போறத நம்மளுடைய யாத்ரா போறது எதற்கு? யாத்ராவின் மூலியமாக எதை பெறுவாய் அதை பெற்றுட்டு ஸ்டாப் பண்ணணும். ஆயுசுக்கும்
12 ஜோதிலிங்க போனேன், அதுக்கு போனேன், இதுக்கு போனேன். அதுதான் வாழ்க்கையோட சாதனை. புரியுதுங்களா இப்போ? அந்த யாத்திரையின் மூலியமாக எத பெற முடியும்னு தெரியணும். எத பெற முடியாதுன்னு தெரியும். அது தெரியாத போது லைஃப்ல அல்டிமேட் என்ன? சாகறக்குள்ள எல்லா கோயிலும் போயிட்டு வந்துடணும். எது? அது போயிட்டா? இறக்கறக்குள்ள எல்லா கோயிலும் போயிரணும். போயிட்டு வந்து ஞானம், மோட்சம் குடுத்துருவாரா? இறைவனு? ப்ளீஸ் உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. யாத்திரை யாத்திரை போயிட்டே இருந்தா கிடைச்சிருமா? ஞானம், மோட்சம். இல்ல பூஜையே பண்ணிட்டு இருந்தா பூஜை ரூம்ல. ஞானம், மோட்சம். இல்ல சாண்டிங்கே தினம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் மோட்சம் கிடைச்சிருமா? சோ எது கிடைக்கும்? என்ன அழகான விஷயத்த இறைவன் சொல்றாரு பாரு. ஒரே வேர்ட் அவர் என்ன போட்டாரு? அது என்னது விஞ்ஞானம் போட்டார். அதுக்கு சங்கராச்சாரியர் எழுதுறாரு பாருங்க. அதான் நான் எத்த சொன்னேன். அப்பா! ஒரே வேர்டு தான் இறைவன் சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த வேலைக்கு. விஞ்ஞானம். அதுக்கு இவரு குடுக்குறாரு பாருங்க விளக்கம். விஞ்ஞானம்னா என்ன? இது தெரியாதனால இப்ப உங்களுக்கு தெரியுது உலகத்த பாருங்க. உங்கள பாருங்க. மத்தவங்கள பாருங்க. ஏன் யாத்தரா, யாத்தரா, யாத்தரா? ஏன் பூஜை, பூஜை, பூஜை? ஏன் சிவன் கோயில், சிவன் கோயில், சிவன் கோயில் இன்னொரு குரூப் இருக்கு. விஷ்ணு கோயில், விஷ்ணு உலகத்துல இருக்கிற எல்லா விஷ்ணு கோயிலுக்கும் போயிடணும். போயிட்டா ஞானம் கிடைச்சிருமா? மோட்சம் கிடைச்சிருமா? அதுதானே அல்டிமேட். ஏன்னா, அந்த அல்டிமேட் எதுன்னு தெரியுதுல்ல. நீங்க எந்த ஆர்கனைசேஷன் போய் பாருங்க. அல்டிமேட்ன்னு வாயவே திறக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அதிலேயே பிரெயின் வாஷ் பண்ணி, 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 பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓப்பனா சொல்றேங்க. யார வேணா வந்து சொல்லுங்க. நீங்க என்ன அவங்க என்ன ஏன்னா அவங்க பேசும்போது நமக்கு தெரியுதே. அப்படியே பிரெயின் வாஷ் எங்காவது இந்த ஒ ஒ அரசியல்வாதிகள்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் சிட்டிசன்ஸ் ஷுட் நாட் பி நாலேட்ஜபிள். அறிவுள்ளவனாக சிட்டிசன் மாறிறக் கூடாது. அதுல வெரி பர்ட்டிகுலரா இருக்காங்க. அவன அப்படியே இலவசத்த குடுத்து, குடுத்து, குடுத்து அவன ஒரு போதையிலேயே வச்சிருக்கணும். அவன திங்க் பண்றதுக்கு, சிந்தனைகளை ஊட்டுவதற்கு எந்த அரசியல்வாதியும் சரி, ஓகே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. சிந்திக்க உங்கள வச்சுட்டாங்கன்னா, ஓட்டு போட மாட்டீங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே பூச்சாண்டி காமிச்சு, காமிச்சு, இலவசத்த காமிச்சு, காமிச்சு, காமிச்சு ஓட்டு வாங்குற மாரி, அவங்களுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் நடத்துறவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஏன்னா உள்ள போனா என்ன சொல்லிக் குடுக்கணும்? இங்க பாருப்பா, தியானம்ங்கிறது ஒரு சாதனை. இதனுடைய கோல் இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ போய் வேதாந்தத்த படிச்சு தான் நீ வந்து ஆத்ம சொல்லிக் குடுக்கணுமா வேண்டாமா? ஏன் சொல்லிக் குடுக்கல? காசு எப்படி பாக்குறது? அப்ப என்ன பண்றது? அதிலேயே உங்கள என்ன பண்றது? இலவசத்த குடுத்து, குடுத்து வச்சிருக்கான் பாத்தீங்களா அரசியல்வாதி? அதே மாரி இவங்க என்ன பண்றாங்க? அதுக்குள்ளேயே வச்சிருக்கிறது. அதுக்குள்ளேயே சிவப்பு ட்ரெஸ் போட்டுட்டு கோடி கோடியா போறாங்க பாத்தீங்க. எனக்கு பார்த்தா அப்படியே பாவமா இருக்கும். சிவப்பு சிவப்பு, சிகப்பு, சிகப்பு, சிகப்பு. லட்சக்கணக்குல போறாங்க. போயி அதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனா அங்க என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? இதுதான் அல்டிமேட். அதுக்கு மேல சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது. நீ போய் அத படின்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க தாங்க ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. இது வந்து ஒரு சாதனம்ப்பா. இப்ப நாங்க கொண்டு போற பாதை, அது மெடிடேஷனா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், சிவப்பு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மஞ்ச ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், பச்சை ட்ரெஸ்ஸ வேற போட்டுட்டு சுத்துறாங்க, துண்டு போட்டுட்டு. யார் வேணா இருக்கட்டும். யாராவது இது வந்து சாதனம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாரு. இப்ப இறைவன் சொல்லிட்டாரா இல்லையா? ஏன் அத அவங்க சொல்லல? பிகாஸ் பூச்சாண்டி காட்டுற வேலை, மணி மேக்கிங். பணம் இல்லைன்னா புகழ், பெருமை. இந்தியா ஃபுல்லா நான் தெரியணும். பெரிய ஆள். என் பேர சொன்னா இந்தியா ஃபுல்லா தெரியணும். அப்புறம் அப்படியே உலகம் ஃபுல்லா தெரியும். இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு எதையோ பண்ணிட்டு வந்துருக்கான். புரியுதுங்களா? எங்க போனாலும் அது என்னதான்? அதனோட லிமிட்டேஷன் சொல்லிக் குடுக்குறவங்க தான் உண்மையிலேயே இப்ப பூஜை தானே நாங்க பூஜை சொல்லிக் குடுக்காம இருக்கனா? சாண்டிங் சொல்லிக் குடுக்காம இருக்கனா? ஆனா நான் சொல்லனா இல்லையா? தட் இஸ் நாட் அல்டிமேட். நான் என்ன சொல்றேன்? வேதாந்தத்துக்கு வந்தா தான் உங்களுக்கு சாண்டிங். வேதாந்தத்துல வந்தா தான் பூஜைன்னு ஏன் சொல்றோம்? இது சாதனம். இது அல்டிமேட் கிடையாது. அதுதான் சாத்தியம். அதுதான். அடுத்தது. ஒரு சாதனையை ஒழுங்காக அதாவது அந்த பாத்திரமா அந்த சாத்தியத்தை பெறுவதற்குண்டான பாத்திரமாக உங்களை மாத்துவதற்கு சாதனைகள் உதவி செய்யும். அவ்வளவுதான். பாத்திரம். You will become a பாத்திரம். A qualified vessel to hold the milk without any hole. இப்ப பாத்திரம் இருக்கு. அதுல ஹோல் இருந்தா என்ன ஆகும்? பாத்திரம் cannot hold the milk. It cannot hold the any உள்ள போட்டீங்கன்னா அது ஹோல்ட் பண்ண முடியாது. அதனால என்ன சொல்றோம்? அந்த பாத்திரமாக மாற்றுதல். எது பண்ணும்? சாதனை நீங்க பண்ண எப்ப பண்ணணும்? எவ்வளவு பண்ணணும்? எப்படி பண்ணணும்? முறைப்படி தெரிஞ்சு பண்ணுனீங்கன்னா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும்.
பண்ணுனா நம்மள என்ன பண்ணும்? அந்த ஞானத்தை பெறுவதற்குண்டான வெசல் பாத்திரமாக நம்மை மாற்றும். அப்ப அதுல பால் ஊத்துனீங்கன்னா, வெளிஞ்சு கீழ ஓட்டையில போகாது. அப்ப என்ன அர்த்தம்? மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஓட்டை இருக்கும். அத அடைக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம்? சாதனமே தவிர, சாதனம் இஸ் நாட் அல்டிமேட். ஆச்சுங்களா? ஓகே. இப்ப நாம்ப உடனே டவுட் வரும். இது ஒரு நம்ம டபுள் எட்ஜ்டு வெப்பன் மாரி. அப்ப நம்ம வேதாந்திக் ஸ்டூடண்ட்ஸ் நான் என்னைக்கு பூஜைய நிறுத்தலாம்? இத சொல்லிட்டேனே. அது பூஜைய வச்சு நீங்க வேற ஒண்ணு போறீங்க. அப்ப பூஜைய முட்டு எப்ப வரலாம்? வெளில வரலாம். மனசு அப்படிதாங்க திங்க் பண்ணும். அதாவது பூஜையின் பலனை அடைந்தாலும், நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போனாலும், பூஜைங்கிறது கிரகஸ்த ஆசிரமத்துக்கு இறைவன் சொன்ன சொதர்மம். அத விடக்கூடாதுங்கிறதுக்காக பண்றேன். முதல்ல எதுக்கு பண்ணுனேன்? வைராக்கியம் வரணும்னு பண்ணுனேன். என் புள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு பண்ணுனேன். பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு பண்ணேன். படிப்பேன். இட்ஸ் ஓகே. அத தாண்டி வர்றதுங்கிறது என்னது? யூ வில் டூ பூஜா. யூ வில் டூ சாண்டிங் த்ரூ அவுட் யுவர் லைஃப். பட் எது? கிரகஸ்தாவா இருக்கிறவங்க இறைவன் குடுத்த சொதர்மம். ஏன்னா, அந்த நாம பண்ணுனோம்னா தான், அடுத்த ஜெனரேஷன் அது ஹேண்ட் ஓவர் பண்ணி போகும். அப்ப அதுக அது விடாம எத பண்ணணும்? விளக்கேத்துறது, கல்ச்சர். அந்த பூஜை பண்றது, சாண்ட் பண்றது, அடுத்த ஜெனரேஷன் ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக நான் பூஜை பண்ணுவனே தவிர, எனக்குன்னு எந்த விதமான வேண்டுதலும் அப்பொழுது கடந்துட்டீங்கன்னா, பூஜையில் பெற வேண்டிய விஷயத்தை நீங்க பெற்று விட்டீர்கள் என்றால், நீங்க செய்வது உண்மையில் அது பூஜையே அல்ல. பூஜையைப் போல. ஆனா பூஜை நடக்கும். ஆனா அது உண்மையில் பூஜை அல்ல. இது தமோ குணத்தில் வருவதல்ல. தமோ குணத்துல இருக்கிற திங்கிங் மண்டை என்ன தெரியுங்களா சொல்லும்? நாம தான் எல்லாம் அடைஞ்சுட்டோம்ல. பூஜை விட்டுறலாம். அது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. எது? பூஜை பண்றத விட்டுட்டேன். போதுங்க எனக்கு எல்லாம் ஞானம்லாம் வந்துருச்சுங்க. பூஜைய ஸ்டாப் பண்ணிட்டேங்க. தமோ குணம் பி அலர்ட். ஆ என்னது? நெறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. சன்னியாசிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் படிக்கிறது அன்னைக்கு சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தாரு. நெறைய சன்னியாசிகள் படிக்கிறதே நிறுத்திட்டாங்க. பிளண்டர் மிஸ்டேக் இன் த வேர்ல்ட். சன்னியாசி ஷுட் நாட் ஸ்டாப் த லேர்னிங் ஆர் டீச்சிங்லயே பரவால்ல. தேர் இஸ் நோ கம்பல்ஷன் அட் ஆல் ஃபார் தட். சன்னியாசி எல்லாம் டீச் பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பா டீச் பண்ணுங்கிறது கிடையாது. ஆனா, லேர்னிங்க விடக்கூடாது. ஏன்? இந்திரியங்கள் உள்ள இருக்கிற வாசனைகள் எப்ப எது தூக்குன்னு தெரியாது. ஆழ் மனதில் இருக்கிற அது எப்ப வருன்னு நமக்கு தெரியாது. அது எத்தன பவர்ல வருதுன்னு தெரியாது. அப்படி ஆள என்ன பண்ணிரும்? சூப்பரா போட்டு. இவ்வளவு ஏன்னா நம்மலாம் குடும்பத்திற்கு அவங்கலாம் குடும்பத்த விட்டுட்டு 40 வருஷம், 50 வருஷம் அந்த வாழ்க்கைய வாழ்ந்ததற்கு பிறகு நழுவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். டியூ டூ த பவர் ஆஃப் தட் வாசனை. அந்த வாசனை நீங்க இந்த லேர்னிங்ல இருந்தீங்கன்னா, அந்த வாசனை அப்படியே அமங்கி இருக்கும். லேர்னிங் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கங்க, என்ன ஆகும்? வரும். அப்புறம் ஆளே என்ன பண்ணிரும்? குப்புற போட்டு 40 வருஷம் வாழ்ந்த பொழப்பே வேஸ்ட்டா போயிரும். சோ, என்னைக்கும் அந்த லேர்னிங் விடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அடுத்தது நாம வருவோம். அதான் எதுக்கு நாம ஸ்டாப் பண்றோம்னு எதுக்கு நடக்கூடாது. நான் ஞானி ஆயிட்டேன். நான் படிக்க மாட்டேன். அதெல்லாம் தமோ குணத்தின் வெளிப்பாடு. நீ ஞானி ஆனவன் ஞானி ஆயிட்டேன்னு சொல்லவே மாட்டான். அது ஒரு விஷயம். அது வேற விஷயம். அதுக்கு போனா இன்னொரு டாபிக்கே போலாம். கம் டூ த சப்ஜெக்ட். இப்போ அந்த சாதனைகள் பண்ணும்போது என்னென்ன சைட் எஃபெக்ட் வரும்னு தெரியும். அதையும் நீக்கிறக்கு பழகிக்கணும். எந்த ஒரு சாதனை எடுத்தாலும் அதுல என்ன இருக்கும்? அடிக்ஷன்ங்கிற சைட் எஃபெக்ட் வேற என்ன? பூஜை சொல்லிக் குடுத்தா, அதிலேயே அடிக்ட் ஆயிற வேண்டியது. சாண்டிங் சொல்லிக் குடுத்தா, அதிலேயே அடிக்ட் ஆயிக்க வேண்டியது. மெடிடேஷன் சொல்லிக் குடுத்தா, அதிலேயே அடிக்ட் ஆயிக்க வேண்டியது. இல்ல வைராக்கியத்த சொல்லிக் குடுத்தா, அன்னைக்கு ஒரு ஸ்டூடண்ட் சொன்னா பாத்தீங்களா? "என்னத்த கண்ணையாங்கிற மாரி, எதுக்குங்க வேலைக்கு போகணும்? எல்லாமே அனித்யம். எதுக்குங்க வேலைக்கு போகணும்? எதுக்குங்க குடும்பம்? எதுக்குங்க புள்ளைய வளர்த்துன்னு கஷ்டப்பட்டு கம்முனு போயிரலாமா?" இது சைடு என்னது? வைராக்கியம். புரிஞ்சுதுங்களா? ஒண்ணொண்ணுக்கு என்ன இருக்கோ, அதுக்குத்தான் சொல்றது, குரு பரம்பரையில் வருகிற ப்ராப்பரான குருவ அண்டி பொழச்சோம்னா பொழச்சுக்கலாம் சாமி. இல்லைன்னா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் யாரு குடுப்பா? இல்லைன்னா அவ்வளவுதான். முடிஞ்சது கதை. அப்போ அது என்னன்னு தெரிஞ்சு, அப்போ இப்ப சாதனைகள் என்னென்னன்னு தெரியணும். த லாங் லிஸ்ட் ஆஃப் சாதனை இறைவன் என்னென்ன குடுத்திருக்காருன்னு தெரியணும். அது எந்த இடத்துல எத ஆரம்பிக்கணும், எப்ப எத ஆரம்பிக்கணும்னு தெரியணும். எந்த இடத்துல அது விட்டுட்டு அடுத்த சாதனைக்கு போகணும்னு தெரியணும். இதெல்லாம் தான் என்னது இப்போ ஒரே வேர்டு. விஞ்ஞான. ஒரு வேர்டு. அ ப்ரொஃபவுண்ட் மீனிங்.
எங்க என்னென்ன இருக்குன்னு தெரியணும். அது எங்க ஆரம்பிக்குன்னு தெரியணும். அது எப்படி செய்யறதுன்னு தெரியணும். அதனுடைய அதனால அதிலிருந்து எத வாங்க முடியும்னு தெரியும். அதிலிருந்து என்ன பலன் கிடைக்காதுன்னு தெரியும். அது எப்ப அத முடிவுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு தெரியும். அதுக்கு பேரு தான் என்னது மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு வாழ்க்கையில ஒரு இடத்துல அது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதுவும் தெரியும். அதையும் சொல்லிக் குடுக்குறவங்க சொல்லிக் குடுக்கணும். அதுதான் என்னது புரிஞ்சுங்களா? அப்ப விஞ்ஞானம் ப்ரொஃபவுண்ட் வேர்ட் இட் இஸ். இப்ப கம்மிங் டு த ஸ்லோகா மந்த்ரா. விஞ்ஞானம் வாவ இனி எல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருப்பேன். என்ன சொன்னா அதே தான் வருது. விஞ்ஞானம் வாவ தியானாத் பூயக. தியானத்தை விட பூயக எது? விஞ்ஞானம். இது நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே சான்ஸ்கிரிட்ட ஈஸியா இதுக்கு வந்துரும். படிக்க படிக்க புரிய ஆரம்பிச்சிடும். விஞ்ஞானம் ஏவாவ. தியானாத் தியானத்தை விட பூயக. தியானத்தை விட மேலானது விஞ்ஞானம். விஞ்ஞானேன. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா? இது அத்தனையும் ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும். ஒரு வேர்டு தான். இப்ப நான் எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த விஞ்ஞாங்கிற வேர்ட விளக்குறக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆயிருக்கு. அத்தனையும் சேர்ந்து ஒரே வேர்டு என்ன போட்டாரு அவரு? விஞ்ஞான. இந்த கருத்துக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த மந்திரத்துக்கு போக முடியும். இல்லைன்னா ஒண்ணும் புரிய போறது இல்லை. விஞ்ஞானேன இந்த மாதிரி விஞ்ஞானம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா? அது மூலியமாகத்தான் ரிக்வேதம் விஜானாதி. உன்னால ரிக்வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். யஜுர்வேதம் விஜானாதி. யஜுர்வேதத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். சாம வேதத்தை புரிந்து கொள்ள முடியும். அதர்வண வேதம் சதுர்த்தம் வேதத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். இது இருந்தாதான். இப்ப எல்லா விஞ்ஞானம் ஒரே வேர்டு போடுறேன். நீங்க இவ்வளவு சேர்த்து வச்சு புரிஞ்சுக்கணும். இதன் மூலியமாகத்தான் இதிகாசம் புராணத்துக்கு பாருங்க. இது இருந்தாதான் நீ இதிகாசத்தை புரிந்து கொள்ள முடியும். புராணத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். பஞ்சமம் வேதா இதெல்லாம் போன மந்திரங்கள்ல மீனிங் இருக்குது. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்றேன். நீங்க அதை பார்த்து அப்படியே எழுதி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன வேர்டு தான். வேதம் வேதானாம் வேதம் வியாக்கரணம் சொன்ன அதுக்குள்ள வியாக்கரணம் இதெல்லாம் படிக்கணும்னா இந்த விவேகம் இந்த விஞ்ஞானம் இருந்தாதான் நீ வேதங்கள் படிக்க முடியும். இதிகாசம் புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பித்ரியம் ராசிம் தெய்வம் நிதிம் வாக்கு வாக்கியம் ஏக்க எல்லாம் தேவ வித்யாம் இதெல்லாம் அவர் படிச்சது. தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் சத்ர வித்யாம் நட்சத்திர வித்யாம் சர்ப்ப வித்யா தேவஜன வித்யா எல்லாத்தினையே புரிந்து கொள்ள முடியும். விஜானி அது ஒரே வேர்டு போட்டார் பாரு மேல விஜானாதி. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீ விஞ்ஞானத்தை அடைந்திருக்கணும். இல்லைன்னா என்னது அங்கங்க போய் லாக் ஆயிக்குவ. ஏன்னா இப்ப நாரதர் அப்படித்தானே போய் லாக் ஆயித்தானே வந்திருக்காரு. நீ அங்க போய் லாக் ஆயிட்டு இத்தனையும் படிச்சுட்டு ஆனா என்னன்னு சொல்றேன் கிட்ட வந்து சோகம்னா தரத்தி என்னால சோகத்துல இருந்து விடுபட முடியலன்னு சொல்றியா? எல்லாம் என்ன இல்ல அங்க விஞ்ஞானத்தோடு புரிந்து கொள். அது இருந்தா தான் அது புரியுங்கிறார். அடுத்தது திவம் ச பிருத்திவி. திவம் என்னது? சொர்க்கலோகம். பிருத்திவினா பூமி. வாயுனா வாயுகோ. ஆகாசம்னா ஆகாசம். ஆபக 5 பூதங்கள் தத்துவத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். விஞ்ஞானம் இருந்தாதான் 5 பூதங்களுடைய தத்துவத்தை நீ புரிந்து கொள்ள முடியும். தேஜக தேவாம் மனுஷ்யாம் ச பசுனாம் தேவர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் பசுக்களை பற்றியும் விலங்குகளை பற்றியும் வயாம்சினா பேர்டு பறவைகளை பற்றியும் திருநம்னா புல்லை பற்றியும் வனஸ்பதினா மரத்தை பற்றியும் ஸ்வபாதானி அது புழு பூச்சி ஆக்கீடனா பூச்சி பதங்க பிப்பிலிக்கான எறும்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளுக்குலாம் பேர் கொடுக்குறாரு. இது எல்லாத்தினுடைய தத்துவத்தைன்னு அர்த்தம். அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்க நம்ம பயாலஜி அங்க படிக்க போறோம் ஜுவாலஜி அப்படி போக கூடாது. அதனுடைய தத்துவம் 5 பூதங்களுடைய தத்துவம் தேவர்களுடைய தத்துவம் மனிதர்களுடைய தத்துவம்னு வேர்ட் ஆட் பண்ணிட்டு அந்த தத்துவத்தை நீ இந்த வேர்ட் ஜாயின் பண்ணிக்கணும். விஜானாதி. புல்லு கூடு தாவரம் பூச்சி அந்த பிப்பிலின்னு எறும்புங்க எறும்பு புல்லு பூச்சி. அப்புறம் பாருங்க தர்மம் ச அதர்மம் போட்டார் ஒரே தர்மத்தி அதர்மத்தி அப்பதான் விஜானாத்தி புரிந்து கொள்ளவே முடியும். அடுத்தது சத்தியம் ச அன்றுத்தம் இந்த இடத்துல உண்மை பொய் அதை புரிந்து கொள்ள முடியும். சாதுன்னு என்ன அசாதுன்னு என்ன புரிந்து கொள்ள முடியும். ஹிருதயம்னா அடுத்து அதாவது சுகம் சுகம்னா என்ன சுகமற்றதுன்னா என்ன அதை புரிந்து கொள்ள முடியும். அன்னம் ச ரசம் உணவு என்ன ரசம் என்ன அப்படின்னா சுவை அதை புரிந்து கொள்ள முடியும். லோக்கம் அப்படின்னா வேறு லோக்கங்கள் அமும்னா வேற அப்பர் லோக்கங்கள் அமும் லோக்கனா மேல இருக்க லோக்கங்கள். விஞ்ஞானேன
இவ விஜானாதி. இதையெல்லாம் இதனுடைய தத்துவங்களையும் ஆட் பண்ணிக்கிங்க. எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு வேர்டுக்கு என்ன ஆட் பண்ணிக்கணும்? அதனுடைய உண்மைத்தன்மை. என்னது அதெல்லாம்? மித்யா. அதன் உண்மைத்தன்மை என்ன? வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் தர்மம், அதர்மம், சத்தியம், அன்ருத்தம், சாது, அசாது, லோகம், அன்னம், ரசம். இதுக்கெல்லாம் தத்துவம் என்ன? அதெல்லாம் என்னன்னு புரியும் அப்பத்தான். அனித்யம். சோ லோகமமும் விஜானேன இவ விஜானாதி. விஜானத்தின் மூலியம் உனக்குள்ள விஜானம்னு உள்ள இருந்தாதான் இதை பற்றிய அறிவு உனக்குள்ள ஏற்பட போகுது. தத்துவம். இதை பற்றிய தத்துவத்தை பற்றிய இவை எல்லாவற்றுடைய தத்துவத்தை நீ விஜானாதி அறிந்து கொள்ள முடியும். விஜானேன இவ விஜானம் பிரம்ம. அதனால விஜான பிரம்மவிதி உபாஸ்தே. நாரதரே போய் என்ன பண்ணுங்க? இந்த விஜானம் தான் பிரம்மம்னு உபாசனை பண்ணுங்க. அப்புறம் என்ன வரும்? சகயக விஜானம் பிரம்ம இது உபாஸ்தே. அவர் போய் என்ன பண்ணாரு? விஜானம் பிரம்மம் இது உபாஸ்தே விஜானவதக சாஸ்திர. விஜானவதகனா சாஸ்திரஜக ச வை ச லோகான ஞானவதக அபிசித்தியந்தி. அதான் அவன் எங்க போவான்? இந்த விஜானம் நிறைந்த மக்கள் நிறைந்திருக்கிற அந்த லோக்கத்துக்கு செல்வான் அப்படின்னு செத்ததுக்கு அப்புறம் அப்படியே போமா. இந்த உலகத்தில் வாழும் பொழுதே இந்த விஞ்ஞானம் நிறைந்த பீப்புளுடன் வாழ்கின்ற ஒரு அந்த குரூப்போட போய் சேருகிற ஒரு அது உபாசனையோட பலன். எது? விஞ்ஞானம் பிரம்மம் இது உபாசனை பண்ணினா அந்த லோக்கத்துக்குள்ள போவேன்னு என்னங்க அர்த்தம்? விஞ்ஞானத்தை பெற்ற மனிதர்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். விஞ்ஞானத்தை பெற்ற மனிதர்களுடன் கூடுகின்ற குழுமம், சங்கமம், சங்கம் சொல்ல பாத்தீங்களா? அது கிடைக்கும். கிடைச்சாத்தான் என்ன பண்ண முடியலையே, அடுத்த ஃபார்வர்ட் ஆக முடியும். ஆப்போசிட் போய் லாக் பண்ணி வச்சுக்கோ. அவங்க என்னதான் சொல்லிட்டு இருப்பாங்க, மெடிடேஷன் த்ரூ அவுட் தி லைஃப் யூ டூ மெடிடேஷன். சிவகாலம் சக்திகாலம் எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். உங்களை ஒரு பாஸ்போர்ட் விசாவை மாத்திடுவாங்க. அப்போ விஞ்ஞானம் இருக்கிற மக்களோடு எப்போ இந்த உபாசனோட பலனா சொல்றாரு. விஞ்ஞானவதக அப்படின்னா சாஸ்திரஜக வை சக லோக்கானு ஞானவதக அபிசந்தி. ஞானத்தை உடைய வதகன யாரு? ஞானவத்துன யாரு? ஞானத்தை உடைய ஆத்ம ஞானத்தை உடைய மோட்சத்தை அடைந்த மக்களுடன் உனக்கு ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு உனக்கு கிடைக்கும். யாவத்து விஞ்ஞானத்திய கதம். இது சக்காம பலன். இன்னொன்னு சொல்றாரு. எது? அந்த விஞ்ஞானம் எது வரைக்கும் பரவி இருக்குதோ அது வரைக்கும் உன்னுடைய ஆசைகளை நீ பூர்த்தி செய்து கொள்ளலாம். காம சாரக பவதி. அந்த விஞ்ஞானம் எது வரைக்கும் போகுதோ கதக அது வரைக்கும் யூ கேன் கெட் வாட் யூ லைக். இது சக்காம பலன். அடுத்தது யக விஞ்ஞான பிரம்ம இது உபாஸ்தே. எவன் விஞ்ஞானத்தை பிரம்மமின்றி உபாசனை பண்றானோ அஸ்தி பகவக விக்னாத் பூயக அஸ்தி. அப்போ இவர் போய் பண்றாரு, திருப்பி கேட்கிறாரு, விஞ்ஞானத்தை விட பூயகதா அது இருக்குதான்னு கேட்கிறாரு. விஞ்ஞானாத் வாவ பூயக அஸ்தின்னு அவர் சொல்றாரு. விஞ்ஞானத்தை விட மேலானது ஒண்ணு இருக்குன்னு சனத்குமாரர் சொல்றாரு. தன்மே பகவான் பிரவீதி. அதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு யாரு இப்ப கேட்கறது? நாரதர் நிஷ்காமமா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை கேட்கிறாரு. இப்ப சக்காம பலனா என்ன சொல்றாரு? நீங்க அந்த மக்களோடு இருக்கிற சக்காமமா பண்ணினா அது சாஸ்திரவதக ஞானவதக விஞ்ஞானவதக ஞானவதகளோடு சேர்கிற ஒரு கிடைக்கும். அடுத்தது அது விஞ்ஞானம் எது வரைக்கும் பரவி இருக்குதோ அது வரைக்கும் நீ காமச்சாரக நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். இது ரெண்டு சக்காம பலன். நிஷ்காம பலனா பண்ணினா வேணும்னு நிஷ்காமமா இந்த உபாசனை பண்ணினா யூ ஆர் குவாலிஃபைட் டு கெட் இன்டு நெக்ஸ்ட் லெவல். தட் இஸ் பல். அடுத்தது பலம். அது let us see in the next class. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.